கோரிக்கையை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கிய ஃபங்க்ஷன்ல தமிழ் தாய் வாழ்த்து அதிகாரப்பூர்வமாக முதன்மை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர் பரிசீலனை செய்வார் என்று நம்புகிறோம். ஆனா கவர்னர் கலந்துக்கிட்டாருன்னா அது சென்ட்ரலா தான் கருதப்படும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டேட் நடத்தக்கூடிய பிரதான ஃபங்க்ஷன்ல தமிழ் தாய் வாழ்த்து முதலில் ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர் முன்வைத்தார். ஆக இப்படி டிஃபென்ஸ் காரிடார் ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ், தமிழக மீனவர்கள் மற்றும் மேகதத்து டேம் டிஸ்பியூட், நீட் தேர்வு விலக்கு என்கின்ற முக்கிய கோரிக்கைகளை அவர் முன்வைத்திருக்கிறார். மீனவர்கள் இன்னும் காத்து கிடக்கிறார்கள். காவிரி இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீட் இன்னும் நிழலாக நிற்கிறது. ஆனால் தெளிவாக தெரிகிறது, டெல்லியின் ஓர் தமிழ்நாட்டின் குரல் ஒலித்து விட்டது. டெல்லியில் தமிழ்நாட்டின் குரல் ஒலித்து விட்டது. இது ஒரு சந்திப்பு மட்டுமல்ல, இது ஒரு போராட்டத்தின் தொடக்கம், தமிழர்களின் தொடக்கம், தமிழ் மண்ணின் ஓர் தொடக்கம். இது நிச்சயமாக ஒரு வெற்றி கொடி நாட்டி கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் முதல்ல சொல்லியிருந்தேன், இந்த பிரதம மந்திரி சந்திப்பில் எவ்வளவு நம்ம மார்க் கொடுக்கலாம் என்று கேட்பதற்கு திரு ராஜகோபாலன் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். 95%, 95 out of 100 என்கிற வகையில இந்த ஒரு சிறப்பான நேர்காணலை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால பல நல்ல விளைவுகள் இதற்கு காத்து கிடக்கின்றன. இந்த பட்ஜெட் வரும் சமயத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா விதமான ஒரு நட்புறவை நமது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அளிக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரதம மந்திரி மோடி அவர்கள் வளர்ச்சின்னு சொன்னா முதல்ல ஆளா அவர் தாங்க எல்லா இடத்துலையும் சைன் பண்ணுவாரு. அப்ப எந்த விதமான அரசியல் காணொலியாக இல்லாமல், அரசியல் ஆடுகளமாக இல்லாமல் நமது திரு விஜய் அவர்கள் நேரடியாக விஷயத்திற்கு தமிழக வளர்ச்சி, தமிழ்நாடு முன்னேறுவதற்கான வளர்ச்சி, இந்தியாவின் வளர்ச்சி என்பதை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது அவருக்கும் நல்ல ஒரு பிரதம மந்திரிக்கும் இதுக்கான ஒரு ஆர்வம் அதிகமானதாக சொல்லுகிறார்கள். அங்க இருக்க அதை நேரில் கண்ட அன்பர்கள் இந்த உரையாடல் இரு தரப்பினருக்கும் ஓர் இணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, தமிழக முன்னேற்றத்திற்கு ஒரு வித்திட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ நமக்கு பட்ஜெட் சாதகமாக அமையும். பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரும், டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும். மேலும் தமிழுக்கு ஒரு முதன்மை கொடுப்பார். மேகதத்து, கர்நாடகால மேகதத்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு நிச்சயமா அதை ஸ்டாப் பண்ணுவாங்க என்பது ஒரு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா ஜல்சக்தி மந்திரி ஒரு நீர் மேலாண்மை எப்படி அவர்கள் பார்க்கிறார்கள். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கான்பிடண்டா இருங்க, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு நல்லது வரப்போகுது. இளைஞர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்க போகிறது. நீங்கள் அனைவரும் தமிழகத்தை ஒரு முதன்மையான மாடல் ஸ்டேட்டாக உருவாக்குவீர்கள் என்பதில் எனக்கு எல்லா நம்பிக்கையும் இருக்கிறது. மேலும் நாங்கள் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன்.